நாம் தியானிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான வார்த்தை அது வல்லமையுள்ள வார்த்தை, நம்முடைய காலத்துக்கு ஏற்ற வார்த்தை. முந்தின காலத்துக்கு எப்படியோ தெரியாது, கடைசி காலத்துக்கு ஏற்ற வார்த்தை. வாசிக்கலாமா? மத்தேயு 24 அதிகாரம் 13 வசனம். மத்தேயு 24:13 வசனம். ஆமென். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நம்முடைய ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொன்னதான வார்த்தை, வஞ்சிக்கப்படாதிருங்கள். இந்த உலகத்தில் கடைசி காலத்தில் வஞ்சனையான காரியங்கள் உண்டு, வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். ஸோ முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான், இதுதான். ஸோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் சிருஷ்டித்தார். உண்மையா? அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் சிருஷ்டித்தார். யோவான் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறபடியே சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவர் உண்டாக்கினதெல்லாம் அவர் மூலமாக தான் எல்லாம் உண்டாயிற்று. நம்முடைய தேவனாகிய கர்த்தராலே சகலமும் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவர் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், ஞாபகம் இருக்கா? இன்னும் சிறப்பானது, அவர் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதற்கு முன்னாடி அவர் சிருஷ்டித்த அத்தனையுமே நல்லது என்று கண்டார். அல்லேலூயா. அவர் சிருஷ்டித்த அத்தனையுமே நல்லது என்று கண்டார். தேவன் முதலாம் நாளிலே வெளிச்சத்தையும் இருளையும் உண்டாக்கினார். யாருக்காவது பைபிள் பார்க்காம கர்த்தர் உண்டாக்கின 6 நாட்கள்ல வருஷப்படுத்தி சொல்ல முடியுமா? பேசலாம். முதல் நாள் வெளிச்சம், 2வது நாள் ஆகாயம், 3ஆம் நாள் புல்பூண்டு கனி, 4ஆம் நாள் நட்சத்திரம், சூரியன், சந்திரன், 5ஆம் நாள் பறவை, தீபாவளி திருவிழாக்கள், 6ஆம் நாள் காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள், ஒரு கரங்கோஷம் கொடுக்கலாமா? எல்லா சர்ச்லையும் நான் போனேன் அப்படின்னா, போன மாதம் நான் கொடுத்த செய்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மலை பிரசங்கத்தில் கர்த்தர் சொன்ன 9 காரியங்கள். அது ஒரு சர்ச்சில் ஒரு சகோதரி அழகாக சொன்னாங்க. அப்போ நான் இங்கே அதுதான் எதிர்பார்த்தேன். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திர, மகள் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராங்க. தேவன் முதலாம் நாளிலே வெளிச்சத்தையும் இருளையும் உண்டாக்கினார். 2ஆம் நாளிலே ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்று சொல்லி ஆகாய விரிவை வானத்தை உண்டாக்கினார். 3ஆம் நாளிலே பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கி, பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும், பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அப்படியே ஆனது. அவர் அதையும் உண்டாக்கினார். 4ஆம் நாளிலே மகள் சொன்ன பிரகாரமாக சுடர்களை உண்டாக்கினார். சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அவர் உண்டாக்கினார். 5ஆம் நாளிலே நீர் வாழும் ஜந்துக்களையும் மகா மச்சங்களையும் வானில் பறக்கும் பறவைகளையும் உண்டாக்கினார். 6ஆம் நாளிலே காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஊர் பிராணிகளையும், இதோ மிக முக்கியமாய் நம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டிப்போம் என்று சொல்லி கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத்தனை அவர் சிருஷ்டித்து அன்னைக்கு அவர் சிருஷ்டித்த நாளிலே சிருஷ்டித்தது அத்தனையும் நல்லது என்று கண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியத்தில் நம்ம பாஸ்டரோட துணைவியார் சொன்னது பிரகாரம், ஸோ அவர் மனுஷனை சிருஷ்டித்து சகலத்தையும் ஆளுங்கள் என்று சொல்லி அந்த அதிகாரத்தை மனுஷன் கையில் கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் யோசிக்கலாம்,
இந்த காரியம் வந்து வேதத்துல முதல் பக்கத்துல இருக்கு. இதையே இன்னைக்கு நாம வந்து தியானிக்க போறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனா எதற்குமே கர்த்தர் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார் இல்லையா? உண்டா இல்லையா? ஆமென். சோ கர்த்தர் சகலத்தையும் அவர் சிருஷ்டித்து அது நல்லது என்று கண்டார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப அது அவர் உண்டாக்கின ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கத்தையும் அவர் வைத்திருந்தார். மனுஷனுக்கு ஒரு நோக்கத்தை வச்சாரு. அதே மாதிரி அவர் உண்டாக்கின காய்கறிகள், கனிகள், மரங்கள் எதுவா இருந்தாலும், கடல் மச்சங்கள் எல்லாமே வந்து அவர் வந்து ஒரு நோக்கத்தை வச்சிருந்தார். ஓகேங்களா? ஆனா அவர் உண்டாக்கி அத்தனை காரியங்களிலும் ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போமா? ஆமென், ஆமென். கடைசி வசனம் திரும்ப வாசிங்க. இப்ப காரணம் இருக்கா? கர்த்தர் இந்த பூமியில சகலத்தையும் சிருஷ்டித்தாரு. சகலத்தையும் சிருஷ்டித்து ரெண்டாவது அது நல்லதுன்னு கண்டாரு. மூன்றாவது அதை சிருஷ்டித்த அத்தனைக்கு ஒரு நோக்கத்தை வச்சுதான் சிருஷ்டித்தார். ஆமென். ஆனா தான் உண்டாக்கின மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் என்ன பட்டாரா? மனஸ்தாபப்பட்டாரா. ரெண்டாவது அது அவருடைய இருதயத்துக்கு விசனமாயிருந்தான். ஹல்லேலூயா. ஏன்னா அதையும் முன்னாடி வசனத்தை சொல்லிட்டாரு. கர்த்தருடைய மனுஷனுடைய அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றங்கள் எல்லாம் எப்பவாவது பொல்லாததுன்னு அவர் சொல்லல, நித்தமும் பொல்லாததே. ஹல்லேலூயா. இந்த உலகம் உண்டானப்பே கர்த்தர் அறிந்திருக்கிறார் பாருங்க. மனுஷனுடைய தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கண்டு அதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். He regretted. He felt sorry for creating men. மனுஷனை உண்டாக்கினதற்காக வருத்தம் அடைந்தார். அதே இது வந்து அவர் விசனம் அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He was sad. He was unhappy for creating men. அதாவது தமிழ்ல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏற்றுக்கொள்ள முடியாத வருத்தம் அடைந்தார். இப்ப நம்ம ஒரு குடும்பத்துல இருக்கோம்னு வச்சுங்களேன். நம்ம குடும்பத்துல நேசிக்கிறதான நல்ல ஒரு யாராவது ஒரு ஆத்மா எதிர்பாராத விதமா காலத்துக்கு முன்னே மரித்த அப்படி இருக்கும். ஏற்றுக்கொள்ள முடியாத வருத்தம். அந்த வருத்தத்தை கர்த்தர் மனுஷனை உண்டாக்கி சிருஷ்டித்து தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்து ஆண்டு கொள்ளுங்கள், பூமியை ஆண்டு கொள்ளுங்கள், பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லியும் அவர் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வருத்தம் அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா மனுஷனுடைய நினைவுகள் எப்பயாவது இல்லை, நித்தமும் பொல்லாதவைகள் என்று கர்த்தர் கண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், மனுஷன் கர்த்தர் அனைத்தையும் சிருஷ்டித்து எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. மனுஷனை வந்து சிருஷ்டித்து அவருக்கு ஒரு நோக்கம் கொடுத்தாரு. ஆனா அந்த நோக்கத்தை மனுஷன் நிறைவேற்றலை. அதனால கர்த்தர் துக்கம் அடைஞ்சார். இன்னைக்கு நம்ம நல்லா யோசிச்சு பார்ப்போமே. இன்னைக்கு சாபத் டே, ஓய்வு நாள். இன்னைக்கு நான் நம்புறேன் எல்லார் வீட்லையும் நான்வெஜ் இருக்கு. உண்டா இல்லையா? ஹலோ, சிக்கன் யார் யார் வீட்டில் இருக்கு? சும்மா கையை தூக்குங்களேன். பிரைஸ் இல்ல. யார் யார் வீட்டில் மட்டனு, யார் யார் வீட்டில் மீன்? பிரைஸ் தரா. ஹல்லேலூயா. ஸோ அவர் சிருஷ்டித்த அத்தனைக்குமே ஒரு நோக்கம் வச்சாருன்னு சொன்னல. இன்னைக்கு சாதாரண ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க, இல்லை வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க, இல்லை இன்னைக்கு நம்ம சாப்பிட போகிற மீனோ மட்டனோ எடுத்துக்கோங்க. என்னைக்காவது ஸ்காசிட்டி வந்திருக்கா? பிரைஸ்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. அது உண்டாக்கின நோக்கத்தை நான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டேன்னு அது அவங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளோட நிலை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மீன் சாப்பிட்றவங்க வீட்டில் மீன் கிடச்சிருக்குமா? மட்டன் சாப்பிட்றவங்களுக்கு மட்டன் கிடச்சிருக்குமா?
ஸோ ஆடாக இருந்தாலும் கோழியாக இருந்தாலும் மீனாக இருந்தாலும் நம்ம படித்த அத்தனையும் நீந்தும் ஜந்துக்கள், மகா மச்சங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள். பிரைஸ் லார்ட். அவர் அழகா சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 1:11 வாசிங்களேன். ஆதியாகமம் 1:11. தேவன் பூமியானது உள்ளேயும் விதையை பிறப்பிக்கும் கூட்டுகளையும் பூமி மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதிகளின்படியும் கொடுக்கிறோம். கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுள் என்றார். அது அப்படியே 12 பிரதர். பூமியானது உள்ளேயும் தங்கள் ஜாதிகளின்படியே விதையை பிறப்பிக்கிறோம். கூண்டுகளையும் தங்கள் ஜாதிகளின்படியே தங்கள் விதைகளுடைய கனிகளை கொடுக்கிறோம். விருட்சங்களையும் முளைப்பித்தது தேவன் அது நல்லது என்று கேட்டார். இதை அத்தனையும் அவர் உண்டாக்கிட்டு அவர் 26-30 வசனங்கள்ல சொல்லுவாரு. இதை பார்த்தீங்கன்னா 28வது வசனத்துல தேவன் அவர்களை நோக்கி, மனுஷரை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவதங்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதைத்தரும் சகலவித பூண்டுகளையும் விதைத்தரும் கனிமரங்கள் ஆகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குதா? இன்னைக்கு கிடைக்குதா? அது வெஜிடேரியனா இருந்தாலும் நமக்கு கிடைக்குதா? கத்திரிக்காய் கிடைக்குதா? வெண்டைக்காய் கிடைக்குதா? பிரைஸ் லார்ட். ஸோ அப்ப ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில சிருஷ்டித்த அத்தனையுமே நல்லது என்று கண்டு அது தம்முடைய சாயலா இருக்கிற மனுஷருக்கு பிரயோஜனமா இருக்கும்படி கொடுத்தார் இல்லையா? ஆனா மனுஷருக்கு பிரயோஜனமா இருக்காங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ மனுஷர் நம்ம பிரதர் அழகா வாசிச்ச மாதிரி, ஹல்லேலூயா, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை வாசிச்ச மாதிரி அந்த வசனத்தை வாசிக்கலாமா? கடைசி காலங்களில, கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். மனுஷர் தற்பிரியராயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் தாய் தகப்பன்மார்களை மதிக்காதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு பண்ணவர்களாயும் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் ஈர்ப்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் துஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்பவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் பொறுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பயக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் துன்மார்க்குள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் வெள்ளதை மறுதலிக்கிறவராய் இருப்பார்கள். கடைசி வாரியை திரும்ப வாசிங்க சிஸ்டர். கடைசி வரி, தேவபக்தியின் வேஷத்தை தரித்து தேவ மனுஷனின் வேஷத்தை தரித்து தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களா இருக்கிறார்கள். இப்ப கர்த்தர் துக்கம் அடைந்தது சரியா? அவருடைய இருதயம் விசனம் அடைந்தது சரியா? ஏன்னா அவர் உண்டாக்கின அத்தனையுமே பார்த்தீங்கன்னா வெளிச்சமா இருக்கட்டும், இருளா இருக்கட்டும், வானமா இருக்கட்டும், பூமியா இருக்கட்டும், சமுத்திரமா இருக்கட்டும், பூமியில் உள்ள விதைகள், பூண்டுகள், கனிகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரம், நீர் வாழும் ஜந்துகள், பறக்கும் பறவைகள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாமே இன்றைக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று தங்களுடைய காரியங்களை செய்கிறது. ஆனால் மனுஷனும் வாசிக்க கேட்ட அந்த வசனத்தின்படியாக தற்பிரியராய் சுபாவ அன்பில்லாதவர்களாய், அதுவும் குறிப்பா சபைக்கு அவர் சொல்றது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அந்த பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருக்கிறார்களா? ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்து அதை நல்லதென்று கண்டு அதற்கு ஒரு நோக்கத்தையும் ஒரு திட்டத்தையும் வைத்து அதை நிறைவேற்றினார். ஆனால் மனுஷனோ அதை நிறைவேற்ற தவறினார். இப்பதான் நம்ம செய்திக்குள்ளேயே போறோம். தேவன் மனுஷரிடத்தில் செய்யும்படிக்கு கட்டளையிட்டது என்ன? நமக்கு தெரிஞ்சது சொல்லலாமா? ஐஏஎஸ் எக்ஸாம் மாதிரி அப்படியே தேவன் மனுஷனிடத்துல மனுஷனை சிருஷ்டித்து செய்யும்படிக்கு சொன்ன கட்டளைகள் என்ன? பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் நீங்க எல்லாம் பிரைஸ் லார்ட்.
வாசிக்கலாமா? உபாகமம் 6:4-5. அண்ணன் சொன்னது நூறுத்தனையான உண்மை. உபாகமம் 6:4-5. இஸ்ரவேலுக்கே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. ஆமென். நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன்னிடத்தில் இருக்கக்கடவது. அவர் சொல்றாரு, மனுஷனே, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இத இன்றைக்கு நாம எத்தனை பேர் அதை செய்யறோம்? பிரைஸ் தி லார்ட். நான் எப்பவுமே சொல்றது உண்டு, என்னுடைய செய்தியில ஒன்று நம்மளுடைய பாஸ்ட்டை அது பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணணும், நம்முடைய ப்ரெசண்ட்டை அது டினோட் பண்ணணும், நம்மளுடைய ஃப்யூச்சரை அதை டிட்டர்மைன் பண்ணணும். கரெக்டாக நம்மளுடைய பாஸ்ட்டை அது யோசிக்க வைக்கணும், நம்மளை சிந்திச்சு பார்க்க வைக்கணும், நாம் எப்படி இருந்தோம். ப்ரெசண்ட்டை நாம் இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கிறோம் அப்படின்றதையும் யோசிக்க வைக்கணும். மூணாவது, ஃப்யூச்சரை இந்த இடத்துலையே, ஹல்லேலூயா, தேவன் தங்குகிற ஆலயமாகிய இந்த இடத்துலையே ஃப்யூச்சரை நிர்ணயம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஸோ இப்போ யோசிப்போம். இப்போ அந்த வசனத்தின்படி நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை அனுதினமும் முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறோமா? அண்ணன் சொன்ன மாதிரி அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறோமா? அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறோமா? அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட். இதுதான் கர்த்தர் மனுஷரை சிருஷ்டித்து அவர் சொன்ன கட்டளைகளில் மிக முக்கியமான ஒன்று. ஹல்லேலூயா. ரெண்டாவது அவர் அழகா சொல்றார், யாத்திராகமம் 20:12. யாத்திராகமம் 20:12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே நாட்கள் நீடித்திருக்கிறதற்கு தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பிரைஸ் தி லார்ட். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம், பிரைஸ் தி லார்ட், யோசிச்சு பார்ப்போமே, நம்மளுடைய தாய் தகப்பனை நாம கனப்படுத்துகிறோமா? பிரைஸ் தி லார்ட். தாய் தகப்பனை நாம கனப்படுத்துகிறோமா? இது மிக ஒரு அவர் ஒரு இடத்துல சொல்லுவார், இதை இந்த காரியத்தை உங்களிடத்துல சொல்றதுக்கு வெட்கப்படுகிறேன்னு. இன்னைக்கு நிறைய பேர் 2 தீமோத்தேயு 3 வாசித்த மாதிரி தாய் தகப்பனை கனம் பண்ணாதவர்களாக இருக்கிறார்கள். தாய் தகப்பனை நேசிக்கிறது இல்லை, தாய் தகப்பன் சொல்லுகிறத கேட்கிறது இல்லை. இது இந்த பக்கம் திரும்பி சொல்லணும். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். நான் இன்னும் ஆழமா சொல்லுவேன் அப்படின்னா, தாய் தகப்பன்றது ஒன்லி அப்பா அம்மா, அது முதல் ஒத்துக்கிறேன். ஆனா அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருக்கிற நம்மோடு கூட சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா ஆன்டி அங்கிள், சபையில் இருக்கிற மூத்தவர்கள் எல்லாருமே அந்த ஸ்தானத்தில் தானே இருக்கிறாங்க. அவங்கள கனப்படுத்துறோமா? ஹல்லேலூயா. அவர் தெளிவா சொல்றார், உன் நாட்கள், நான் கர்த்தர் உனக்கு ஆசீர்வதித்திருக்கிற கொடுத்திருக்கிற இந்த மதுரை பட்டணத்துல உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அவங்கள கோபப்படுத்தாத, அவங்கள எரிச்சலடைய வைக்காத, அவங்கள எப்படி ஏசப்பா மனுஷனை உண்டாக்கினதற்கு அவருடைய இருதயத்தில் விசனம் அடைந்தாரோ அந்த விசனப்பட வைக்காத. பிரைஸ் தி லார்ட். அந்த நேரத்தில் அந்த ஆலோசனைகளோ அந்த கண்டிப்போ அது நமக்கு ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண பழக அது நமக்கு ரொட்டீன் லைஃபாக மாறிடும். பிரைஸ் தி லார்ட். இது ரெண்டாவது. முதல் அவர் சொன்னது, மனுஷனுக்கு அவர் உன்னை சிருஷ்டித்து நீ இதை செய்யணும்னு சொல்லி கட்டளையிட்டது, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் பலத்தோடும்
அன்பு கூர்வாயாக. ரெண்டாவது அவர் சொல்றது, நீ வாழ்ந்திருக்கிற இடத்துல நீ உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. மூன்றாவது அவர் சொல்லுகிறதான காரியம் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8-10 வசனங்கள். யாக்கோபு புதிய ஏற்பாடுல யாக்கோபு 2ஆவது அதிகாரம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேதவாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினால் நன்மை. என்ன பிரமாணம் சிஸ்டர்? இது ராஜரீக பிரமாணம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். பிரைஸ் லார்ட். படிங்க சிஸ்டர். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து வீணங்களை நியாய பிரமாணத்தால் தீர்க்கப்படுகிறது. எப்படி எனில் ஒருவன் நியாய பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருப்பது ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றையும் குற்றவாளியாய் இருந்தான். ஆமென். சோ நாம கர்த்தர் ஆதியிலே சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். பிரைஸ் லார்ட். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று நான் எங்கள் அம்மாவோட கல்லறைக்கு நான் போயிருந்தேன். ஸோ அங்கே நான் போகும்போது ஒரு பாட்டு பாடி நான் வந்து ப்ரேயர் பண்ணேன். அந்த பாட்டு பாடினோன்னு தான் அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை கர்த்தர் எனக்கு வந்து வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ அந்த சாங் தெரியுமா? ஒரு மாதிரி மட்டும் பாடுவோமா? தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. அவருடைய கிருபை பெரியது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எங்க அம்மா வாழ்ந்து இறந்து போனாங்க. அவங்க ஜீவனை பார்க்கலும் அவருடைய கிருபை பெரியது. நம்முடைய வாழ்வில் பார்க்கலும் அவருடைய கிருபை பெரியது. அங்கதான் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ அதே அவர் கிருபை இம்மட்டும் காத்தருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. அவருடைய கிருபை பெரியது. வாழ்ந்து முடித்தவருடைய ஜீவனிலும் அது பெரியது. அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் அவருடைய கிருபை அவர்களை தாங்கினது. ஹல்லேலூயா. ஆனா அவங்களுடைய சந்ததி இனிமேதான் எழ போறாங்க. அப்ப உங்களுடைய கிருபை இன்னும் தேவை ஏசப்பா. பிரைஸ் தி லார்ட். வாட் a revelation. எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு. அவங்க வாழ்ந்திருக்கும் போது உடைய கிருபை அவர்களை காத்தது. ஆனாலும் அவருக்கு பிறகு நம்முடைய சந்ததிக்கு கர்த்தருடைய கிருபை தேவையா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தோட பாடுவோமா? சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ அதே இம்மட்டும் காத்தருமே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை
அவருடைய கிருபை தந்துதான். முதல் நாம பார்த்தோம், அவருடைய கிருபை பெரிது. நம்முடைய ஜீவனிலும் நம்முடைய பெற்றவங்களோட ஜீவனிலும் அது பெரியது. அது மாத்திரமல்ல, அவர்கள் வாழ்ந்த காலம் வரைக்கும் அவங்களுடைய அந்த கர்த்தருடைய கிருபை அவங்களை காத்து வந்தது. அதுக்கப்புறம் மிக முக்கியமாய் நம்முடைய சந்ததிக்கு அவருடைய கிருபை தேவையா இருக்கு. அடுத்த வரி அழகா சொல்றது, தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை தங்கினதான். பிரைஸ் லார்ட். இயேசப்பா சொல்லும் போது, நன்மையே செய்யத்தக்க நீதிமான் ஒருவனும் இல்லை. எங்க அம்மாவும் கோவப்பட்டிருப்பாங்க, எங்க அம்மாவும் எரிச்சல் அடைஞ்சிருப்பாங்க, எங்க அம்மாவும் பொறாமப்பட்டிருப்பாங்க, மனுஷனுக்குரிய தேவையற்ற சுபாவங்கள் அவங்கள்ட்ட இருந்திருக்கும். ஆனா தேவனுடைய வீட்டுக்கு வந்து சுயத்தை ஒடுக்கி ஆளுகை செய்யும் பொழுது அவர்கள் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் மாறினார்கள். அந்த தாழ்மை உள்ள அவர்களிடத்துல அவருடைய கிருபை விளங்கினது. ஹல்லேலூயா. அந்த கிருபை தங்கினது. எப்ப தேவனுடைய கிருபை எனக்குள்ளையும் நமக்குள்ளையும் உங்களுக்குள்ளையும் தங்குனா, தாழ்மையுள்ளவர்களாய் மாறும் பொழுது தேவ கிருபை நம்மோட கூட தங்கும். அது மட்டும் இல்ல, வாழ்நாளெல்லாம். பிரைஸ் லார்ட். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய நாசில வைக்கப்பட்ட சுவாசம் எடுக்கிற வரைக்கும் நாம கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோமே ஆனால் வாழ்நாளெல்லாம் அந்த கிருபை நம்மை தாங்கும். அது மாத்திரல்ல, அவர் பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்கிற அந்த வேத வார்த்தையின்படியே நம்மை தமக்காக தம்முடைய ராஜ்யத்துக்காக தேர்ந்தெடுத்து சுகத்தை தந்து பலனை தந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான பாடல். நேற்று தினத்துல நான் கல்லறத்தோட்டத்தில் நின்று நான் ஜெபம் பண்ணும்போது, ஹல்லேலூயா, இந்த பாட்டு தான் கர்த்தர் எனக்கு உணர்த்தினாரு, பாடினேன். அதனுடைய ரெவலேஷன் நேற்று தான் எனக்கு கிடைச்சிருந்தது. எனக்கே நேற்று அந்த ரெவலேஷன் கிடைச்சிருந்தா அந்த பாட்டை பாட்டவருக்கு எப்படி இருந்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். உன்னை உண்டாக்கினதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு தம்பி, உன்னை உண்டாக்கினதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு தங்கச்சி, உன்னை உண்டாக்கினதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு சகோதரனே சகோதரி. ஹல்லேலூயா. நான் உண்டாக்கின அத்தனையும் தன் நோக்கத்தை நிறைவேற்றி வருகின்றன. நம்முடைய நாசில வைக்கப்பட்ட சுவாசம் எடுக்கிற வரைக்கும் அவர் சிருஷ்டித்த அத்தனையுமே தன் தன் கடமைகளை செய்து வருகிறது. ஆனால் மனுஷனோ, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுதான் கர்த்தர் இந்த நாளையில நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிறார், நம்ம இடத்துல அவர் பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து அறிவோமே. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை 3 தானே. ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு பலத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு இருதயத்தோடு அன்பு கூறு. இதுல என்ன கஷ்டம்? முன்ன பின்ன தெரியாத, டோன்ட் மிஸ்டேக் மீ, முன்ன பின்ன தெரியாத ஒரு நபரோட பழகினா எங்கிருந்து தான் அந்த அன்பு வருமோ தெரியாது. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளானாலும் சரி, பிரைஸ் லார்ட், அது வந்து தகப்பன் தாய்மார் ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, எங்கேருந்து தான் அந்த அன்பு வருமோ தெரியாது. ஏசப்பா சொன்ன மாதிரி பொக்கிஷத்துலேருந்து எடுத்தாங்களான்னு எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் பிரைஸ் லார்ட், தேவனிடத்தில் அன்பு கூறுறவங்க இல்லை. அந்த ஃபேமிலி தேவனிடத்தில் அன்பு கூர்ந்திருந்தாங்கன்னா அந்த காரியத்தை துணிகரமாக செஞ்சுருப்பாங்களா? பிரைஸ் லார்ட். ரெண்டாவது அவர் சொல்கிற காரியம் வந்து என்ன வாசிச்சோம் நம்ம? உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும். பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நாம் வந்து தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம், தேவனுடைய வீட்டில் இருக்கிறோம். இந்த இடத்துலேருந்து நாம் போகும்போது தேவனுடைய வீட்டின் நன்மையினாலே திருப்தி அடைந்து போவோன்ற நிச்சயம் நமக்கு இருக்கு இல்லையா? தகப்பன் தாயை உண்மையாய் கனம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கையை உயர்த்துங்களேன். எந்த வயதினாலும் பரவாயில்ல, பிரைஸ்ல அது நம்ம விழுந்ததான கடமை. மூணாவது காரியம் அவர் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற அந்த ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினா நீ தேவனுடைய கோபத்துக்கு ஏதுவா இருக்க மாட்ட. ஹல்லேலூயா. இது 3 தான். இதை சொல்லிட்டு அவர் அழகா சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த காதுள்ளவன் கேட்க கடவன்றது எந்த புஸ்தகத்துல சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? வெளிப்படுத்தல். கரெக்ட். வேற
மத்தேயு, லூக்கா, மார்க்கு, வெளிப்படுத்தின விசேஷம், இந்த 4 அவர் சொல்லியிருக்காரு. மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லும்போது அவர் சொல்றாரு, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நல்லா கவனிங்க. மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லும்போது கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அதே அவர் மார்க்கில் சொல்லும்போது கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன். அங்கேயும் இங்கேயும் வித்தியாசம் இருக்கா? அங்க ஜென்ரலா சொல்லிட்டாரு, கேட்கறது காதுன்னா நீ கேளுப்பா. ஆனா இங்க சொல்றாரு, கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தான் அவன் கேட்க கடவன்றார். அதே வெளிப்படுத்துற விஷயத்துல சொல்லும் போது அழகா சொல்றாரு, ஒருத்தனுக்கு சொல்லல, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ ஏன் கர்த்தர் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார்? ஏன் காது அங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார்? ஏன்னா இது எனக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு. காதுகளினாலே கேட்டு நம்ம இப்ப கேள்விப்பட்ட எல்லா சம்பவம் இருக்கு இல்லையா, நம்மளே அதோட கம்பேர் பண்ணி பார்த்துருப்போம் இல்லையா. சோ காதுகளினாலே கேட்டு இருதயத்தினாலே குத்தப்பட்டவர்களாய் உணர்ந்து எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் செயல்களிலும் மாற்றம் உண்டாக வேண்டும். அதனாலதான் கர்த்தர் காதுகளினாலே கேளுங்கள்ன்றார். பிரைஸ் தி லார்ட். காதுகளினாலே கேட்டு சொல்லுவோமா? காதுகளினாலே கேட்டு இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் உணர்ந்து எண்ணங்களிலும் நினைவுகளிலும் செயல்களிலும் மாற்றம் உண்டாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் கர்த்தர் இன்னைக்கு என்ன வார்த்தையை சொல்றாரு? என்ன வார்த்தையை சொல்றாரு? பிரைஸ் தி லார்ட். மெயின் வார்த்தை என்ன? முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்படுவான். நீங்க எதை நல்லது என்று கண்டு ஒத்துக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துகிறீர்களோ அதை முடிவு பரியந்தம், முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு முடிவு பரியந்தம் தேவனில் நிலைத்திரு. பிரைஸ் தி லார்ட். உன் தகப்பின் தாயும் முடிவு பரியந்தம் கனம் பண்ணு. அதே மாதிரி உன்னை நேசிக்கிறபடி பிறனையும் முடிவு வரை நேசி. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே பிரைஸ் தி லார்ட் ரட்சிக்கப்படுவான். என்னை நோக்கி, கர்த்தாவே உமது நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம், பேய்களை ஓட்டணும், பிசாசுகளை துரத்தணும், அநேகரை சுகப்படுத்தணும். என்ன சொல்வார் கர்த்தரு? அக்கிரம செய்கைக்காரரே அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன் என்று சொல்வாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் ஒரு சில மாடலை அவர் வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, வாசிக்க வேணாம், உங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதி செய்து வருகிற ஜாதியாரை போல நாள்தோறும் என்னை தேடி என்னிடத்தில் சேர விரும்புங்கள். ஹல்லேலூயா. 4 காரியத்தை அவர் சொல்றாரு. உங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதி செய்கிற ஜாதியாரை போல என்னை தேடி, பிரைஸ் தி லார்ட், அவர் அழகா சொல்றார், என்னை தேடி என்னிடத்தில் சேர விரும்புங்கள். நீங்கள் என்னிடத்தில் சேர்ந்தால் நானும் உங்களிடத்தில் சேர்வேன் கர்த்தர் சொல்றார். நீங்கள் என்னை தேடினால் கண்டடைவீர்கள், என்னிடத்தில் திரும்பினால் நானும் உங்களிடத்தில் திரும்புவேன் கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு சொல்றாரு, தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதி செய்து வருகிற ஜாதியாரை போல நாள்தோறும் என்னை தேடி என்னிடத்தில் சேர விரும்புங்கள் என்று சொல்லுகிறார். முதல் 3 கட்டளை அங்க கொடுத்தாரு, கரெக்டா? இங்க சொல்றாரு, டெய்லி என்ன தேடு, நீதியுள்ள ஜாதி தேடுறது போல என்ன தேடு, என்னிடத்துல நித்த என்னோட சேரு அப்படின்னு சொல்றாரு. 2வது காரியம் அவர் சொல்றது மத்தேயுல சொல்லும் போது, மாயக்காரரை போல உபவாசிக்காதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாயக்காரர் இன்னைக்கு நிறைய இடத்துல, டு பி ஃப்ராங்க், நிறைய இடத்துல உபவாச ஜெபம்ன்றது அப்படிதான் போயிடுச்சு. இன்னைக்கு அழகா சொன்னாரு, நாங்கள் ஒரு குடும்பமாக சேர்ந்து உபவாசம் பண்ணோம், ஜெபம் பண்ணோம், அங்கே கர்த்தர் அநேக காரியங்களை எங்களோட கூட பேசினார் சொன்னார். ஆனால் இன்னைக்கு நிறைய உபவாச கூட்டத்தில் மனுஷர் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. மனுஷர் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. தன்னோட கூட சேர்ந்த ஒரு 4-5 குடும்பத்தை தேர்ந்தெடுத்து பிரைஸ் தி லார்ட் அவங்க தான்
அவங்க தான் அப்படின்றாங்க. கர்த்தர் விரும்புகிற உபவாசம் எது தெரியுமா? வாசிக்கலாமா? மத்தேயு 58ஆம் அதிகாரம். பிரைஸ் லார்ட். ஏசாயா 58ஆம் அதிகாரம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவைத்து நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்ந்து நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி சகல நுகத்தடிகளையும் உடைத்து போட்டு பசியுள்ளவர்களுக்கும் ஆகாரத்தை கொடுத்து துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து வஸ்திரம் இல்லாதவர்களை கண்டால் அவர்களுக்கு உங்கள் வஸ்திரங்களை கொடுத்து மிக முக்கியமாய் உன் ஆமென் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இரு. இன்னைக்கு நம்ம அதை செய்யறோமா? நம்மளை ஒழிச்சுக்கிறோமே. ஹல்லேலூயா. நம்ம வீட்டிலேயே சில பேர்கிட்ட நம்மளை ஒழிச்சுக்கிறோம். நம்ம குடும்பத்தில் உறவுகள் இடத்துல நம்மளை ஒழிச்சுக்கிறோம். அது உபவாசம் கர்த்தர் தெளிவா சொல்றார். இது வல்லவா நான் விரும்புகிற உபவாசம்? இது வல்லவா நான் அக்கிரமத்தின் கட்டுகளை நீ அவைத்து விட்டினா அது எனக்கு உகந்த உபவாசம். நுகத்தடி பிணைகளை நெகிழ்ந்து விட்டினா எனக்குரிய உகதாசம். நெருக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்கினால். நீதிமன்ற ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு. பிரைஸ் லார்ட். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலைக்கு நியமிக்க போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அடுத்தது சொல்லுங்களேன். அதை அறியோம் என்பாயாகில் கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, இருதயத்தை உண்டாக்கினவர் உன் இருக்கிற நிலை அறிய மாட்டாரா? அவன் அவனுடைய கிரியைகளுக்கு படி அவனுக்கு பலன் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப எனக்குரிய உபவாசம் எதுன்னு ஏசாயா 58 அவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு நற்செய்தியை அவர் தந்திருக்கிறார். பிரயோஜனமாய் இருக்கிறத உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. இதுதான் நீ செய்ய வேண்டியது. இப்ப என்ன நான் நினைச்சுக்கிறேன், நீங்க உங்களை நினைச்சுக்கோங்க. உன்னை சிருஷ்டித்து இந்த என்னுடைய சாயலாகவே உன்னை சிருஷ்டித்து இந்த உலகத்தில் உன்னை ஜெயிப்பித்து உனக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறேன், ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறேன். சமுதாயத்தில் உனக்கு சில கடமைகளை பொறுப்புகளை சபைகளிலும் கூட நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நாம படிச்ச அந்த 3 காரியங்கள், உபாகமம், யாத்ராகமம், யாக்கோபு, அந்த 3 புத்தகத்தில் படிச்ச அந்த 3 காரியம் நம்மே விழுந்ததான கடமை. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தரை, அதாவது நீதியுள்ள ஜாதியாரை போல கர்த்தரை நாம் தேட வேண்டும். நித்தமும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீதியுள்ள ஜாதியாரை போல கர்த்தரை தேட வேண்டும். அவரை தொழுது கொண்டு அவரிடத்துல நாம் சேர விரும்பணும். அது மாத்திரம் இல்லாம மாயக்காரரை போல உபவாசிக்க கூடாது. ஹல்லேலூயா. மாயக்காரரை போல உபவாசிக்க கூடாது. கர்த்தருக்கு உகந்த உபவாசம் என்னன்றதை ஏசாயா 58 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அதன்படி நீங்க உபவாசம் பண்ணுங்க. அவங்க முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு மனதோடு, முழு ஆத்மோடு, முழு இருதயத்தோடு அன்பு கூர்ந்தமையானால் நாம் ரட்சிக்கப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, முடிவு பரியந்தம் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவோமேயானால் நாம் ரட்சிக்கப்படுவோம். மூன்றாவது, ராஜரீக பிரமாணம் சொல்லுகிற உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற பிரமாணத்தை நாம் அனுதினமும் நிறைவேற்றினால் நாம் ரட்சிக்கப்படுவோம். முடிவு பரியந்தம் நன்மைக்கு பதில் தீமை செய்யாதிருப்போமேயானால், நம்ம அந்த 2 உயிருள்ள சாட்சி கேட்டோம் பார்த்தீங்களா? நன்மைக்கு பதில், அக்காவா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், அக்கா தங்கச்சியா இருக்கட்டும், நம்ம உறவுகளா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நன்மைக்கு பதில். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான், என் பெற்றுக்கொண்ட நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்தார்கள் சொல்றாரு 35:12. சங்கீதம் 35:12, என் இடத்துல நன்மையை பெற்றுக்கொண்டு எனக்கு தீமை செய்தார்கள், என் ஆத்மாவை திக்கற்று போக பண்ணுகிறார்கள் சொல்றார். நம்மளுடைய ஆத்மா திக்கற்று போக வச்சிருக்காங்களா நம்மோடு கூட இருந்தவங்க? ஹல்லேலூயா.
பிரைஸ் லார்ட். முடிச்சிடுவேன். 2வது சங்கீதம் 109:5 சொல்றாரு, நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். இருக்காங்களா லிஸ்ட்ல? நம்மளோட லிஸ்ட்ல இருக்காங்களா? நன்மைக்கு பதில் தீமை செஞ்சவங்க இருக்காங்களா? ஹலோ, பிரைஸ் லார்ட். இருக்காங்களா இல்லையா? நாம் அந்த லிஸ்ட்ல இருக்கிறோமா? இதுக்கு சத்தம் வராதே. பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். ஸோ இன்றைக்கு அவர் சொல்லுகிற காரியம், முடிவு பரியந்தம் நன்மைக்கு பதில் தீமை செய்தல்லாமல் இருந்தோமே ஆனால் நாம் ரட்சிக்கப்படுவோம். முடிவு பரியந்தம் பிரயோஜனமாய் இருக்கிறவர்களை காதுகளினாலே கேட்டு இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் உணர்ந்து எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் செயல்களிலும் மாற்றம் உண்டாக வாழ்ந்து காட்டுவோமே ஆனால் நாம் ரட்சிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. முடிவு பரியந்த மாயக்காரரை போல உபவாசிக்காமல் தேவனுக்கு உகந்த உபவாசத்தை உபவாசித்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம். மகளை முடிச்சிட்டேன். ஆம், முடிவு பரியந்தம் இவைகளை செய்து, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், முடிவு பரியந்தம் இவைகளை செய்து இவனை, நல்லா கவனிங்க, மிக முக்கியமானது, முடிவு பரியந்தம் இவைகளை செய்து இவனை இவளை இவர்களை உண்டாக்கினது சிருஷ்டித்தது தேவன் நல்லது என்று கண்டுகொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் இவனை இவளை இவர்களை நம்மை உண்டாக்கி உருவாக்கின தேவன் சிருஷ்டித்தது நல்லது என்று கண்டுகொள்ள வேண்டும். நாம் ரட்சிக்கப்படுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். நமக்கு நன்மையான ஒரு பாடத்தை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. இதில் நாம் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். பாடுவோம். அந்த வரிகளை பாடி நாம் அப்படியே ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போடுவோம்.